கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சோதரம் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமாம், ஜெபத்தை கேட்டு மாம்சமான யாவரையும் அவர்களுக்குள்ள பிசாசுகளை எல்லாம் துரத்தி ஜெபத்தின் நாடகன் இயேசுவின் இடத்தில் வந்து அவர்கள் சேர்வார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே சோதரம் நம்முடைய ஜெபத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்காக அவன் செய்த பாவத்துக்கான பரிகாரத்தை தேவனுக்கு செலுத்தும் போது அந்த பரிகாரத்தை வாங்கிட்டு பிசாசுகளை துரத்தி ஜெபத்தை கேட்கிற மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அதில் ஏதோயா சபையின் இடத்திலே சேர்க்கப்படுவார்கள். அதனால் உலகெங்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுவார். என்ன பரிந்து பேசுவார்? பாவம் செஞ்சிட்டான், அதனால் உரிமையாக பிசாசு அவன் வாழ்க்கையில் போய் எல்லா வேலையும் செய்கிறான். இப்போது ஆண்டவரே அவன் பாவம் செஞ்சுட்டான், ஆண்டவரே நான் அவனுக்காக என் ஜீவனையே கொடுக்குறான். இயேசு ரத்தம், இயேசு சரீரம், இயேசு அவன் சகல பாவம் நீக்கி சுற்றி இருக்கான். அவன் செய்த பாவத்துக்கு என்னையே கொடுக்குறேன். அவன் பேரை சொல்லி அல்லேலூயா, அந்த வீட்டாரை பேரை சொல்லி அந்த மனுஷன் பேரை சொல்லி தன்னையே கொடுக்குறார். அல்லேலூயா. உப்பை எண்ணெய் வாங்கி கொண்டு அவன் பேரை சொல்லி நான் சுகந்த வாசனை பரிந்து பேசி கொடுக்குறேன். உப்பை அவனுக்கு கொடுக்குற பிசாசை துரத்த ஆண்டவரேன். தேவதூரில் போங்க, பசுத்தாவி போங்க அப்படின்னு சொல்லி பிசாசெல்லாம் துரத்திட்டு அந்த கிரயமாக கொடுத்தாருப்பார். அவரிடத்திலே அந்த ஆத்மா வருகிறது. அல்லேலூயா. அதனால் ஒருவன் பாவம் செய்வானானால், உலகத்தில் ஒருத்தனாக இருக்கிறான், உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்களாம் மக்கள் தொகை. பரலோகத்தில் இந்த வேலை தான் செஞ்சுக்கிறார் இயேசு. அவர் பரலோகத்தில் செஞ்சுட்டு இருக்காரு, பூலோகத்தில் நாமும் செய்யணும். தேவன் மனுஷன் நினையும் போது பசுத்தாவியான பாவம் செய்த அந்த மனுஷனை சந்தித்து பிசாசை துரத்தி பசுத்தாவி அவர் மேலே ஊட்டப்பட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவான். அதனால் அதுதான் இயேசு சொல்லிட்டு போனார் எல்லாருக்கும், இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஏன் இடைவிடாமல் பண்ணான்னா பிசாசு இடைவிடாமல் ஜனங்களை பாவம் செய்ய வைக்கிறான். ஃபுல் டைம் ஜாப்லேயே இருக்கிறான் பாருங்க. காலையிலேருந்து நைட்டு இந்த சகோதரி குடிகாரங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. காலையிலேருந்து சாப்பிட்டு குச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணா இடைவிடாமல் நம்ம ஜெபத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசுகளை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுகளை துரைத்து கொண்டதா இயேசு எங்கும் சுற்றித்திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாகிறார். என்னதான் செய்தார்? நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தையே கொடுக்குறார், தன் ரத்தத்தையே கொடுக்குறார். தன்னையே கொடுத்தாதான் அவன் பாவமே நேர்த்தி ஆகும். இயேசுவையே கொடுக்கணும். அவன் பேரை சொல்லி சுகந்த வாசியா பிதாவாகிய தேவனுக்கு, அதுக்கப்புறம் மாம்சமான யாவருக்கு. நம்முடைய பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்கிறது. பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு சரீரம், இயேசு ரத்தம். ஏன் பேரை சொல்லி, உங்கள் கணவனார் பேரை சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி ஒவ்வொருக்கும் கொடுக்கணும். கம்பல்சரி. அல்லேலூயா. எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்தால் பிறந்து வந்துக்கிறாங்க. அதனால் இவர் அவருன்னு கணக்கே கிடையாது. அப்போது ஒரு இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி என்ன பண்ணால் குடும்பத்துக்கு ஆசாரியாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரிகளுமா இருக்கணும். இந்த ஆசாரிய வேலை என்னது? பாவ நிவர்த்தி செய்கிற வேலை. ஆசாரியம் ஒரு பைதொற்று ஆட்டுக்குட்டியோடு தான் எப்பவுமே இருப்பார். அவர் ஆசாரியர், அவர் பாவத்துக்கு நிவர்த்தி செய்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்காக நமக்கு பொறுப்பு இருக்கிறார். நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி அவன் பாவத்துக்கு பரிகாரம் இயேசு சரீரம், இயேசு ரத்தம். அவன் பாவத்துக்கு, சாபத்துக்கு, வறுமைக்கு, தரித்திரத்துக்கு, குடிக்கு எல்லாத்துக்குமே ஒரு இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்களை என்ன பண்ணோம்? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பேரை சொல்லி இப்போ எத்தனையோ ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ணோம். பெண்களுடைய நிலைமைகளெல்லாம் காது குத்து கேட்க முடியல, அவ்வளோ கொடுமைப்படுத்தப்படுறாங்க பெண்கள்லாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணோம்? இயேசு சுகந்தமாக தேவனுக்கு தனக்குள் இயேசு தேவ கூட பசுத்தாவி இறங்கி அவங்களாம் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போது ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு அவனுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். என்ன பரிந்து பேசுவார்? தன்னையே கொடுப்பார். இயேசு கிறிஸ்து ஓவர் பெய்டு. பாவம் பிசாசே சின்னவன், அவனுடைய பாவம் ஏமாத்திரம். ஆண்டவரே அவன் பாவம் பேசா, ஏன் நான் பேசான்னு கேட்குறாரு பிதா கிட்ட. நீ தான்ப்பா பேசு, உன்னையே கொடுக்குறியா? அவன் பேரை சொல்லி சுகந்த வாசனை நான் வாங்கிக்கிறேன், பிசாசை நான் தோற்கிறேன், தேவதூதன் அனுப்புகிறேன், பசுத்தாவி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இயேசு மத்திய மார்க்கு அவன் முழுவதும் ஊழியம் செஞ்சார். எவ்வளோ பேர் பிசாசாக இருந்தாச்சு. லேகியோன் பிசாஸ் கூட கொஞ்ச நேரத்தில் விடியில் ஆகிறாரு. என்ன அதெல்லாம் என்னையே கொடுக்குற ஆண்டவரே. அவன் பாவம் பேசா, பிசாஸ் பேசா, நான் பேசா, என்னையே அவனுக்காக கொடுக்குறேன். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறேன். ஜீவ சர்ற ஜீவன் பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறேன் அவன் பேரை சொல்லி. சுகந்த வாசனா துரத்துறியா இல்லையா? தேவதூதா போ. எல்லா பிசாசும் பாருங்க, அத்தனை பிசாசும் கைண்டினா ஆயிடுச்சு, ஓடியே போயிடுச்சுன்னு பார்க்குறோம். உடனே பசுத்தாவி அவன் மேலே இறங்கிச்சுன்னு பார்க்குறோம்.
உடனே ஈலிங் ஆயிடுச்சு. அப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படி பார்க்கணும். இப்போ நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாரும் பெண்களாக இருக்கிறீங்க. நம்ம பெண்களுக்காக தான் நிறைய ஜப குறிப்புகளை ஜபம் பண்ணோம். அருமையான சகோதரி நடத்தினாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமா, அப்ப பாருங்க, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் எப்படி போயிச்சான்? பாழாய் போயிச்சான். பாருங்க, அப்போ இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போ தெபோரால் ஆகிய நான் எழும்பும் அளவும். அப்போ இது வந்து என்ன பண்ணியிருந்துக்கிறா? கிராமங்கள் பாழா போனதுக்கு காரணம் என்ன? இது வரைக்கும் அவன் படுத்து கொண்டு இருந்திருக்கிறாள். படுத்து கொண்டு இருக்கிறது என்னது? அப்படியே தலையில போட்டு படுக்கிறது கிடையாது. கிறிஸ்துவுக்காக எழும்பவே இல்லை. மாம்ச சிந்தையிலே இருந்திருக்கிறாள். மாம்ச சிந்தைன்னா என்ன பண்ண? குடும்பத்தில் பாயிட்டு எடுக்க மாட்டோம். மாம்ச சிந்தை மரம். நீங்கள் கூட மாம்ச சிந்தையிலேயே இந்த குடும்பத்தை நடத்தினாக்கா கண்டிப்பாக பாழான காரியம் நடந்துன்னு தான் இருக்கும். மாம்ச சிந்தை, கணவனுக்கும் மாம்ச சிந்தை, மனைவிக்கும் மாம்ச சிந்தை, பிள்ளைகளுக்கும் மாம்ச சிந்தை. இப்போ இந்த சகோதரி என்னென்னோ ஜெபம் பண்ணாங்க. கணவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ண. கணவனும் குடிக்கிறாரு, புருஷனும் குடிக்கிறாரு, மாமனாரும் குடிக்கிறாரு. எல்லாம் மாம்ச சிந்தை. பாழாக்குமா இருக்காது அந்த குடும்பம். அப்போது எல்லாரும் மாம்ச சிந்தையில் இருக்கிறாங்க. கணவர் ரசிக்கப்படல, புருஷன் மனைவி ரசிக்கப்படல, பிள்ளைங்க ரசிக்கப்படல. இந்த அம்மா ஏசு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இவங்களும் என்ன பண்ணல? கிறிஸ்துவுக்காக எழும்பி நிற்காதனால குடும்பமே பாயா போகுது. உள்ள பிசாசு புகுறான். அந்தகார கிரியைகள், மாம்ச சிந்தை, மரணம். இன்னும் எதில் மரணம்? பொருளாதாரத்தில் மரணம், சரீர சுகத்தில் மரணம், சமாதானத்தில் மரணம், வியாபாரத்தில் மரணம். எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக உள்ள பிசாசு. அப்போ மாம்ச சிந்தையில் இருக்கிறது தான் படுத்துக்கிறது. படுத்துக்கிறது என்னது? மாம்சத்திலே போகிறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, சோர்ந்து போகிறது. ஏசு ஏற்றுட்டு கூட ஏசு கிறிஸ்து இயேசுராத்த ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி சுகந்த வாசியாக கொடுக்கணும். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவின்றது என்ன பண்ணுவார்? பரிந்து பேசுறதே கிடையாது. அதான் பரிந்து பேசாமல் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூஜை குடும்பத்தார் பேர் சுகந்த வாசியாக கொடுக்கலனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? படுத்துக்கிட்டே இருக்கிறோம். பேர் இயேசு ஏற்று தான் திருவிந்தெல்லாம் எடுக்கிறோம், சபைக்கெல்லாம் வரோம். ஆனால் கணவனார் பேரை சொல்லி கிறிஸ்துவை சுகந்த வாசனையாக கொடுக்காதனால என்ன பண்ணுது? குடும்பம் பாழா போகுது. அப்புறம் அந்த தெரு பாதியாக கிராமங்களெல்லாம் பாழாகிறது. அப்போ எங்கே பார்த்தாலும் மாம்ச சிந்தை உள்ளவங்க தான் இருக்கிறாங்க அந்த கிராமத்தில். இவங்க சொல்கிறா, இவங்க வசனம் சொல்லுது, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போது ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம எப்பவுமே எழும்பி தான் இருக்கணும், படுத்துட்டு இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கும் நம்மளே பாயாயிரும். மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை என்னது? எல்லாரும் கொலை பண்ணுறாங்க, எல்லாரும் வேசித்தனம் பண்ணுறாங்க, எல்லாரும் விபச்சாரம் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, சண்டை. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. எல்லாமே அது பண்ணிக்கிறாங்க, விபச்சாரம், வேசித்தனம். மாம்ச சிந்தை என்னென்னா கவலைப்படுறது, அதுவும் ஒரு மாம்ச சிந்தை தான். சோர்ந்து போகிறது, பயப்படுறது, போட்டி, பொறாமை, இதெல்லாம் கூட ஒரு மாம்ச சிந்தை தான். பாருங்கள், இதனால் கூட அசுத்தாய் உள்ள போகுது. என்ன பண்ணுது? குடும்பத்தை பாழாக்கிட்டே இருக்குது. அதுதான் இயேசு கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, பயப்படா. அப்போ என்னையா பண்ணோம்? இயேசுவை உயர்த்திப்பிடி. இயேசு சரி, இயேசு ரத்தம். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இரு. இதை விடாமல் கொடு. அற்புதம் நடக்காமல், தேவதூத பசுத்தா வராமல் இருக்காது, சிதறடி பிசா சிதறடிக்காமல் இருக்காது. சொல்றாரா இல்லையா? அப்போது இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், எழும்புற வரைக்கும் அங்கே என்ன கிராமம் பாயாதான் இது போடப்படுது. அப்போ ஆதியாக 1ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாக 1ஆம் அதிகாரம், ஆதியாக 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2வது வசனம். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டிக்கிறாரு. 2வது வசனம் போடப்பட்டிருக்கு, பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை, அந்த ஆழத்தின் மேல இருள் இருந்தது. அங்க ஆதியிலே அங்க ஆதாமே அங்க படைக்கல.
அங்க தேவாவியானவர் ஜலத்தின் மேல என்ன பண்ணியிருந்தாராம்? அசைவாடி கொண்டிருந்தாராம். பாருங்க, அல்லேலூயா. அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இதெல்லாம் என்னது? பிசாசின் கிரைகள். ஆதியில தேவன் வானத்து பூமி அழகா தான் உண்டாக்கினாரு. ஒழுங்கின்மையா உண்டாக்கியிருப்பாரு, வெறுமையா உண்டாக்கியிருப்பாரு, நல்லா தான் உண்டாக்கினாரு. ஆனா 1ஆம் வருஷத்துக்கு 2ஆம் வருஷத்துக்கு இடையில அந்த லூசிபர் பரலோகத்துல தேவனை போல நான் ஆக போறேன்னு சொன்னதுமே அவர் என்ன பண்ணாரு? பரலோகத்துக்கு கீழே தள்ளிட்டார் பூமியில. அந்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த பிசாசு பூமியில வேந்த உடனே பிசாசு எங்கெல்லாம் இருக்கானோ அதெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும், அங்கெல்லாம் இருள் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தினோட அப்படிதான் பிசாசு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போயிருக்கிறாங்க. பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாயிருக்கிறோம். அதனால நம்ம எப்பவுமே அலர்ட்டா தான் இருக்கணும். தேவாவியாரும் ஜலத்தின் மேல என்ன பண்றாரு? அசைவாடிக்கிட்டே இருக்கிறாரு. தேவாவியானவர் நம்ம பரிசுத்த ஆவினால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். சத்திய ஆவி வரும்போது யாரை குறித்து சாட்சி சொல்வாரு? என்னை குறித்து சாட்சி சொல்லி இயேசு சொல்றாரு. அந்த இயேசு அவதான் பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், தரித்திரத்துக்கு பரிகாரம், ஒழுங்கின்மை, வெறுமை, இருளுக்கு எல்லாருமே பரிகாரம் இயேசு தான். அந்த இயேசுவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீங்க கொடுத்தாக்கா அடுத்த வருஷம் வெளிச்சம் உண்டாக கடவுது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு அழகான உலகத்தையே உண்டாக்கிறார். அல்லேலூயா. சும்மா இருந்ததுனால தான், சும்மா இருந்தால் நடந்துருக்குமா? ஐயோ எங்கே பார்த்தாலும் ஒழுங்கின்மையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெறுமையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இல்லாது, நான் என்னத்தை போகணும் தலைமையில் கை வச்சுன்னு ஆண்டவர் இல்லை பாருங்க. உடனே ஆக்ட் பண்ணுறாரு ஆண்டவர். அதுபோல் தான் நம்மளும் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஒழுங்கின்மையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெறுமையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இருள் இருந்தாலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவர் ரத்தம் பெரியது. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, அவருடைய தழும்புகளால் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் நான் கொடுக்கப்படும். எவ்வளோ பெரிய தரித்திரமாக இருந்தாலும் சரி, இயேசு ஐஸ்வர்யம் எனக்கு பெரியதாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருக்கும், இயேசு அதை காட்டிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு பிரச்சனை கொண்டு வாங்க, அதை காட்டில் இயேசு ஒரு எல்லாத்துக்கும் பெரியவர். அவரு எனக்குள்ளே இருக்கிறாரு. அவரே பாவத்துக்கு பரிகாரமா பிதாவாகிய தேவனுக்கு முழு இயேசு சுகந்த பாஷை கொடுக்க போறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. அப்போ குடும்பம் சூப்பரான குடும்பமாக இருக்கும், ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இடைவிடாமல் இந்த காரியங்களை செய்யும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு பார்க்குறோம். அப்போது தெபோரால் ஆகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாய் போயின. அது கீழே படிங்க. நியாயாதிபதிகள் 5:8. ஆமா. அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? யாரை தெரிஞ்சுக்கணுங்க? நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். ஒரே தேவன் தான். அந்த தேவன் வானான்னு நீங்க விட்டுட்டீங்கன்னாக்கா நூதனமான தேவங்களா நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய கட்டாயத்துக்குள்ள போயிடலாம். பாரு மனுஷன் 30 கோடி தேவர்கள் தெரிஞ்சுக்கிறான். அப்பா ஒரு தேவன் அதையே நம்ம சேவித்து, ஒரு தேவனை விட்டா எதிர் தேவனை சேவிக்கணும். எத்தனையோ தேவர்கள், அந்த நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த நூதன தேவர்கள் தான் இந்த கிராமங்கள் பாழாய் போவதற்கு காரணமாக. தேவன் ஒருவர் தான்பா. வேணான்னு சொல்லிட்டாங்க. உலகத்தில் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வரானே என்று வேறொன்றுக்கு வரான்னு சொன்னார். அப்போ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சொன்னாரா இல்லையா உபாகமத்தில்? அப்போ 10 கற்பனையில் முதல் கற்பனை, என்றென்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி தான் நம்மளை உண்டாக்கினாரா. நம்முடைய தேவன் பரம பிதாவா இருக்கிறாரு. அப்பா எப்படி? அப்படிதான் புள்ள. ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆதாமுக்கு அப்பா யாரு? ஆதாம் ஏவாளுக்கு தேவன். அல்லேலூயா. பிசாசு கிடையாது. இப்படியே நம்ம அப்பாக்கு உங்க அப்பா எங்க அப்பா உங்க அம்மா எங்க அம்மா அப்படியே போய் கட்சியில் எங்க போய் முடியுது? ஆதாமில் போய் முடியுது. ஏவாள்லேருந்து ஏவாள் விழா போய் ஆதாமுக்குள்ள போகுது. ஆதாம் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். அந்த தேவன் இந்த ஆதாம் எப்படி உண்டாக்குனாரு? தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனாரு. அப்போ
அந்த தன்னுடைய சாயல் தன் ரூபத்தின்படி உண்டாக்கி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு? சொர்க்கமாக இருந்தது. பாழாய் கிடக்கவில்லை. அங்கே கல்லறை தோட்டம் இல்லை, அங்கே வறட்சி வனாந்தரம் இல்லை, அங்கே சீட்டு கம்பெனி இல்லை, அங்கே வட்டி கடை இல்லை, அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்கே என்ன வேற என்ன இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லைங்க ஏதேன் தோட்டத்தில். மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால தான் இதெல்லாம் வந்துச்சு உலகத்தில். அதனால் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். ஆதாம் ஏவாளுமே ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாங்க? தேவன் வேண்டாம் என்று விளக்கின நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டார்கள். நூதன தேவர்கள், நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதில் நன்மை தீவிர கண்களிச்சை ஜீவனத்தில் பெருமை, இதெல்லாம் வந்தாங்க பாழா போவதா? இந்த கனியை பிசுக்கினாலே ஷாகவே ஷாவா, சரீரம் பாழா போடும், ஆத்மா பாழா போடும், குடும்பம் பாழா போடும், விசுவாசம் உள்ளே வரும். ஒரே போகிறோம் என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆமாங்க, பிரச்சனையாக தான் இருக்குது. என்னையும் சேர்ந்து எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன், உலகமே பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய்க்கிறாங்க. நூதன தேவர்கள் பெருகி போயிருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுது? உள்ள பிசாசு பாருங்க, பத்திரிகை செய்து பாருங்க, தொலைக்காட்சி செய்து பாருங்க, கிராமங்களை பாருங்க, பட்டணங்களை பாருங்க, எங்கே பார்த்தாலும் பாயான செய்திகள் தான். நல்ல பேட் நியூஸ் தான். பத்திரிகையில் பார்த்தாலும் பேட் நியூஸ் தான், டிவியில் பார்த்தாலும் பேட் நியூஸ் தான், நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களும் பேட் நியூஸ் தான். கடைசி காலத்தில் தெபோராலை போல நீங்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே தெபோரால் தாழாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாகவே கிடந்தது. நாம் கூட என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்காக எழும்ப வேண்டும். அப்போ எழும்பி என்ன பண்ண? ஒருவன் பாவம் செய்வானாலும் நீதி வர்றாரு இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். அப்போது நம்ம என்ன பண்ண? பாழா போன மனிதனெல்லாம் என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். பிசாசுகளை துரத்த வேண்டும். தேவாவி அவன் மீது ஊற்றப்பட வேண்டும். அவன் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த வேண்டும். அப்போ பார்க்குறோம், நூதன தேவனங்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வச்சான். பாருங்க, யுத்தம் இல்லாமல் இருந்தாங்க. நூதன தேவர்கள் உள்ள வந்தாவே போதும், யுத்தம் தான். குடும்பத்தில் யுத்தம், சமுதாயத்தில் யுத்தம், எங்கே பார்த்தாலும் யுத்தம், அடி சண்டை போராட்டம் இப்படியே கிடையாது. யுத்தம் பண்ணி கிராமமெல்லாம் பாயா போச்சு. அதனால் அன்பான தேவனப்பிலே தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அவர் பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவராக இருக்கிறார். என் பிதா ஜீவன் உள்ளவராக இருப்பது போல குமாரனும் ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறது எதுக்காக கேட்டோம்? அவர் என்ன சொல்கிறார் அதன்படி தான் நான் செய்யணும். அவர் என்ன சொல்ற? உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்து, தேவ நீதி தூவித்தது தான் இயேசு. அதை தேவனுக்கு கொடு, உலகத்துக்கு மாம்சமான யாவருக்கு கொடு. பாழாய் கிடந்த நீ என்ன பண்ணுவாய்? ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்குள்ளே இருக்க பிசாசு ஓடிவிடும், சாபங்கள் மறையும், தரித்திரங்கள் நீங்கும். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், கரெக்டு. ஆனால் அந்த இயேசுவை நான் உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஆவியானவர் வேலை செய்வார். இயேசு உள்ள தேடுவாங்க, வெளி காட்டுறதெல்லாம் மாம்சத்தை காட்டுவாங்க, அசுத்தாவி தான் இருக்காங்க. அப்போ இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ரசிக்கப்படாத கணவன் இயேசு வேண்டான்றாரு, குடிக்கிறாரு. நான் ஜெபத்தின் மூலமாக அவரை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரேன். அவர் தலை மேலே கை வச்சு இயேசு கிறிஸ்து, இயேசு ரத்தம், பிதாவாகிய தேவன் முழு உலகத்துக்கு கொடுக்குறேன். இப்படியே நீங்கள் தொடர்ந்து சொல்ல பசுத்தாவி இறங்காமல் இருக்க மாட்டார். இறங்க அசுத்தாவி நீங்கள் ஒரு நாள் இயேசுக்கு வந்து உட்காந்துருவார். அல்லேலூயா. ரொம்ப நாள் இருக்க மாட்டார். நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்க உங்கள் கணவராருக்காக, ரசிக்கப்படாத குடும்பத்தாருக்காக, சுற்றி ஜனங்களுக்காக. சங்காரத்தோடு பசுத்தாவி இறங்கிடும், எகிப்து சிறையிருப்பெல்லாம் மாறிடும். அப்போது இப்படி நீங்கள் எழுப்ப வேணும். சகோதரிகளாகிய நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து கோடி விலை மதிப்புள்ளவர். அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார், தேவ நீதியாக இருக்கிறார், உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். அதை பிதாவாகிய தேவன் இரவும் பகல் சுகந்த வாசம். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய பிதாவாக பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, மகிழ்வப்படுவதாக. அப்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். உங்கள் பேரை சொல்லி, உங்கள் குடும்பத்தார் பேரை சொல்லி, அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், இயேசு சார், இயேசு ஆண்ட வாக்கு சுகந்த வாசா கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாம்சமான யாருக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். அன்புள்ள ஆகாரம் கிடைக்கும். உங்களை எந்த சுவானை கொடுத்து தீமை நின்று ரட்சித்துக் கொள்வார் பார்க்கணும். அப்போது இஸ்ரவேலிலே தெபோராலே நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அதனால் அன்பான தேவன் இந்த தெபோரால் எழுப்புகிறார். அல்லேலூயா. எழுப்பி அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வாசிங்க. அது என்ன பண்ணுறா? இஸ்ரவேலுக்கு நியாயம் விசாரிக்குங்க. பாருங்கள், இவன் என்ன நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. இஸ்ரவேலில் பொல்லாப்பு செய்தார்களாம்.
இங்க பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வை நல்லா இருக்கும். சால தேவர்களை தெரிந்து கொள்ளார் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவி சிந்தியே கிடையாது அவர்கிட்ட, மாம்ச சிந்தை தான் இருக்குது. அதனால என்ன நினைச்சு 2வது வருஷம் படிங்க. ஆகையால் அவனுக்கு 900 விருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ 20 வருஷமா கொடுமையா ஒடுக்குறான் பாருங்க. 20 வருஷமா அந்த கிராமத்தை கொடுமையா ஒடுக்குறான். எப்படி இருக்கான்? இவன் அவனை சபிக்க, அவன் இவனை சபிக்க, கொடுமையா ஒடுக்கி ஒடுக்கி கட்சியில் கிராமமெல்லாம் பாயா போச்சு. அப்புறம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க? முறையிடுறாங்க. முறையிட்ட பிறகுதான் இந்த தெபோரால் என்ன பண்றா? நியாயாதிபதியா எழுப்புகிறத பார்க்கிறோம். அதனால் அன்பான தேவன பிள்ளைகளே, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் மனுஷனுடைய நிலவை பாருங்க, பரிதாபம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போயிருக்கிறாரு. அவனுக்கு வேற எதுவும் செய்ய முடியல, பொல்லாப்பு தான் செய்ய முடியுது. அதுக்கு தான் பரிந்து ஜபம் பண்ணணும். எப்படிக்கா மற்ற மனுஷன் வேற செய்ய முடியாது, உயிரோடு தானே இருக்கிறான், ஏதாவது ஒன்று செய்யணும். இல்லை, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரியல, சும்மாவே இருக்க முடியல மனுஷனால, பொல்லாப்பு தான் செய்யலாம். அதுக்கு தான் உன்னை என்ன ஒலியா வச்சுக்கிறார் தெபோராலை போல. நம்ம பரிந்து பேசணும் அவனுக்காக. இயேசு சரீரம், இயேசு ரத்தம். அவன் ஆதாமுக்குள்ள பொல்லாப்பு செய்கிறான், நான் கிறிஸ்துக்குள்ள அதை அடைக்கிற பாவத்தை நிவர்த்தி பண்ணி அவனை கட்டுப்படுத்துற பிசாசு தோற்ற. இப்படி அவன் இடைவிடாமல் பொல்லாப்பு செஞ்சுக்கிறான். நம்ம இடைவிடாமல் ஜபம் பண்ணுறோம். பிசாசுவோட பசுத்தாவை கட்சியில் அவன் நல்லா ஆயிரான்னு பார்க்கணும். இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு கிறிஸ்தவன் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் தெரியாமல் எங்கே ஜபமே பண்ணுறதில்லை. ஜபத்துக்கு வாங்கினா பாருங்கள் ரொம்ப கம்மியாகுது கூட்டம். எல்லா கிறிஸ்தவர்களும் தெபோராலை போல கிறிஸ்துக்காக எழுப்பினார்களாண்டால் பாவம் செய்து தேவ பொல்லாப்பு செய்து பரிந்து பேசி ஜெபிச்சு கொண்டு இருந்தால் என்ன நடக்கின்றப்போ? அல்லேலூயா, எழுப்புதல் வெடித்து கொண்டு வரும். நீங்கள் போய் மாம்சத்தில் மோத தேவையில்லை. ஒரு மனுஷன் அவன் எவ்வளோ பெரிய ரவுடியனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனாக கூட கேட்டான். யாரும் சொல்கிறாங்களே பெரிய பெரிய தலைவர், ஒரு மனுஷியா நீ ஆதாம் வழியாக பிறந்த எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, எவ்வளோ பெரிய மனுஷனோ, உன் பேரை சொல்லி வானத்துக்கு கூட ஏசு சரியாசு சுகந்த வாசி அது கொப்பா மாம்சமானு யாரும் கொடுக்குறாங்க. பசுத்தா இறங்குமா இருக்கக்கூடாதா? கொச்சுன்னு கீழே வேண்டியது ஆண்டவருக்கு முன்னாடி. அல்லேலூயா. பவுலுன்றவன் என்ன பண்ணான்? சபைக்கு விரோதமா கொடுமை பற்றினா சபையை அடித்து பாழாக்கி எல்லா இஸ்ரேல் சபையார்கள்லாம் என்ன புதிய ஏற்பாட்டு சபையை எல்லாம் ஜெபிக்கிறாங்க. வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவன் மேலே பட்டுச்சான். பாவ நிவர்த்தி விட்டா வானத்திலிருந்து கூட ஒளி எழுப்பி அவனுக்கு பிசாசு பவுல சவுலா மாற்றிடுவார். அல்லேலூயா. இதை செய்கிறவன் யாரு? இந்த கருத்தா இப்படி ஜெபிக்கிறவன் யாரு? அல்லேலூயா. நீ நேரில் போய் மோத தேவையில்ல அந்த மனுஷங்கிட்ட. அவன் பேரை சொல்லு. எவ்வளோ பெரிய ரவுடி, எவ்வளோ பெரிய பொல்லாதவன். உலக என்னது சர்வதேச கொலையாளியா, சர்வதேச திருடர்களாங்கிறாங்க பாருங்க. உலக நித்திய திருடன் அவனை கூட கொண்டு வா. அவன் பேரை சொல்லி ஏசு சரீரம், ஏசு ரத்தம் சுகந்த வாசியாக கொடுக்குறேன். அவன் பேர் சொல்லி நிகருக்கு நிகரா ஆதாமுக்குள்ள தான் பண்ணான். நன்மை தீமை அறியத்தக்கவன். அல்லேலூயா. ஆனால் தான் உங்கள் புருஷன்மாரெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. எல்லாம் நன்மை தீமை தான்பா. அதை விட்டா நீ வேற. நன்மை தீமை 2 வட்டம் தான். நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கன். அந்த 2 கனி வட்டத்தில் தான் எவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷன் இருந்தாலும் சாதாரண மனுஷன் இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவனத்தை நல்லா சின்சியர் உணர்வுபூர்வமாக பிதாவாகி தேவன் அவன் பேரை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு ஒப்பாய் மாம்சமான யாரும் கொடுக்கணும். பற்று பசுத்தாவை இறங்குதா இல்லையா பார்த்துருவான். அல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபராக இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவின் இடத்துல என்னத்தை பார்த்து இயேசு ஒரு ஜீவன். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். பாவ நிமித்தி பற்றி இயேசு கிறிஸ்து ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம். அதை அவன் பேரை சொல்லி உணர்வுபூர்வமாக பிதாவாகி தேவன் கொடுக்குறான்றே. என் கணவன் பொல்லாதவன், தாய் வயிற்றில் ஆதாம் மூலம் பிறந்து வந்துக்கிறான். அவனை நான் காப்பாற்ற விரும்புகிறேன். அவன் பேரை சொல்லி, கணவனார் பேரை சொல்லி, குடும்பத்தார் பேர் சொல்லி, இனத்தார் பேரை சொல்லி இயேசு ஜீவன் பரிமிச்சு உணர்வுபூர்வமாக கொடுக்குற பசுத்தாவை நீ இறங்குறியா இல்லையா? தேவதூதா போறியா இல்லை? தொடர்ந்து நான் ஜெபிப்பேன், மாற மாட்டேன். என் கணவர் பிசாசு விடுதலையாக்கப்படணும்னு சொல்லி பாருங்க. ஆவியாளு கண்டிப்பாக இருக்குவார். அப்படிதான் இயேசு பிசாசு வந்தார். மத்திய முக்காயம் நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அவ்வளோ பெரிய லேகோன் பிசாசு பிடிச்சோன்னே கொஞ்ச நேரத்தில் விடுதலையாக்குறாரு. லேகோன் பிசாசு பிடிச்சோன்னு பார்த்தா நம்ம பயந்துருவோம். அப்போ 2,000 பிசாசு அப்படியே பாருங்க. காட்சியில்
2000 சிங்கம் அவனை சூழ்ந்து அது நடுவில் அவன் நிர்வாண கோலத்தில் வரான்னு வச்சுக்கோங்க, நம்ம குறுக்கு போகுமா? அலைய நினச்சி ஓடியே போடுவோம். 2000 பிசாசுக்கு இயேசு தைரியமாக பேஸ் பண்ணுறாரு பாரு. அவனை நீங்கள் கூட தைரியமாக பேஸ் பண்ணோம், உங்களை வச்சுட்டு பேசுவார். இயேசு கொடுக்கணும் முன்னாடி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அவன் பேரை சொல்லி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எத்தனைனா கொடுங்க. பிதாவாகி சுகந்த வாய்ச்சா கூட அவன் பாவத்துக்கு பரிகாரம். அதாவுக்குள்ள பிறந்த பிந்திரா இயேசு ஜீவன் பரிபூ இயேசு சாப்பிட சுகந்த வாசம் அது கொப்பாய் மாம்சமான அவன் பேர் சுகந்த வாசம் கூட பசுத்தாவி இறங்க தேவத சங்காரம் ஓடுனாக்கா பசுத்தாவி கண்டிப்பாக இறங்கிட்டு வாரு. அல்லேலூயா. அப்படி தான் இயேசு வெளியிலாங்க. ஒருவேளை நமக்கு பட்டுனாக்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. இதுதான் குட்டு வெளிப்பட்டு போச்சு, இப்படித்தான் நான் செய்ய போறேன். இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும். சகல பாவங்கள் சகல அக்கிரமங்கள் சகல பாவம்ட்டு மனத்தை சிந்தடிக்க தேவாய் ஊற்றப்படும், ரட்சிப்பாங்க உண்டாகும்னு பார்க்குறோம். அப்போ இந்த தெபொராள் என்ன பண்ணா, அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி விடுங்க. இந்த சிஸ்ரா மாம்சீக சிந்தை. நம்ம கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்த அந்த மனுஷன் மாம்சீகம் உள்ளவனாய் மாம்ச சிந்தை அவனுக்குள் பிசாசு புகுந்து அவனை கொடுமையாளியாய் மாறிவிடும். கொடுமைக்காரனாக மாறிடுச்சு. அதனால் அன்பான தேவன பிள்ளைல கிராமங்கள் எல்லாம் பாழா போயிடுச்சு. அப்போ யாரு 4வது படிங்க, நியாயபதி 4:4. அக்காலத்திலே நியாயபதி 4 ஆமா படிங்க. ஆமா, அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அதாவது அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாக தெபோராள் என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பாளாம். இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு உங்களை தெபோரால மாற்றம் பாருங்க. நீங்க நியாயம் விசாரிக்கிறத கை தேர்ந்தவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கணும். ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சிருக்கிறான். பாவம் செஞ்சதுனால பிசாசு உரிமையாக அவன் வாழ்க்கையில் போய் எல்லா அழிப்பு வேலையும் செய்யறான். இப்போ நீங்கள் ஒரு நியாய விசாரணை அவனுக்கு செய்யாத வரைக்கும் தொடர்ந்து அவன் பாவத்திலே இருப்பான், மறிச்சு அப்படி நித்திய பாதாளத்துக்கு போயிடும். ஒரு நியாய விசாரணை. அல்லேலூயா. என்ன நியாய விசாரணை? இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரித்தார். எல்லாரும் நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுத்து நியாயம் பண்றாரு. ஆண்டவரே பாவம் செய்து தேவ மகிழ்வா பிசாசு பிடிச்சிட்டு போட்டு அவனுக்கு கொடுமை பற்றி அவனுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன், என் சரீரத்தையே கொடு. இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிகள் அவன் தலைமையில கை வச்சு நீங்க ஜெபிக்கும் போது ஒரு நியாய விசாரணை நடக்கிறது. அல்லேலூயா. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்படிதான். அப்போ தீர்க்கதரிசியா இருக்கிறா இஸ்ரவேலை நியாய விசாரணை. என்ன விதம்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாராவது பிசாசு பிச்சுக்கிட்டு ரொம்ப பிசாசு தொல்லை பண்ணானாக்கா அவன் தலைமையில கை வச்சு ஏசு சரீரம் ஏசு ரத்தம் ஓவர் பெய்டு சுகந்த வாசையை பேரை சொல்லி சுகந்த வாசையா கொடுக்குற மாம்சமான யாரும் நியாய விசாரணை முடிந்த பிசாசே போறையா இல்லையா? இப்படி தொடர்ந்து மல்லு கட்டி நின்று பாருங்க, அவங்க நியாய பிசாசு ஓடித்தான் ஆகணும், அபிஷேகம் இறங்கித்தான் ஆக வேணும். அப்படித்தான் இவன் என்ன பண்றா, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். நியாயம் விசாரித்த இந்த கோர்ட்டில் அந்த மாதிரி நியாயம் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து நியாயம் இன்னும் என்ன நியாயம்? அந்த நியாயம் இந்த நியாயம்லாம் கிடையாது. இது பரலோக நியாய விசாரணை. ஒவ்வொருவரும் நீங்கள் செய்யலாத்த. பரலோகம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிருக்கிறான், அதனால பிசாசு உரிமையாக வாழ்க்கையில சேதப்படுத்துறான். அவன் பாவத்துக்கு பரிகாரமா இயேசு ஜீவன் பரிபூ இயேசு சுகந்த வாச தேவன் தனக்கு உலகத்தை அவன் கொடுக்க வேண்டும். இதை செய்யதான் இந்த என்ன பண்ணா தெபோராளு இந்த இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அதனால நீங்கள் என்ன பண்ண, நியாய விசாரணை செய்யல நல்லா தேடிக்கணும், டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு. ஆமா, இயேசு ரத்தத்தை கொடுக்குற ஆண்டவரே. ரத்தம் ஓவர், ரத்தம் பெருசா அவன் பாவம் பெருசா? என் ரத்தம் தான் பெருசு. ஜீவ ரத்தம். என் பேரை சொல்லி, என் குடும்பத்தின் பேர் சொல்லி, இந்த இடத்தார் பேர் சொல்லி, ஏரியாவில் ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை சுகந்த வாசியா கொடுக்குறேன். செஞ்சு தப்புக்கு பரிகாரமா அதுக்கொப்பா மாம்சம் கொடுக்குறேன். பிசாசிய போறையா இல்லையா? போய் தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. தேவதூதை போய் சந்தித்து தான் ஆக வேண்டும். இதெல்லாம் கருத்தா செய்யறது தான் நியாய விசாரணை. அப்போ மோசே கூட அந்த யாரு இந்த தெபோராள போலதான். மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கிற வரைக்கும் எகிப்துல பார்வோன் சிறையிலிருந்து விடுதலையாகவே இல்லை. பார்வோன் ஜீவனை கசப்பாக்கிட்டு இருக்கான். இந்த மோசே என்ன பண்ணா? நியாய விசாரணை. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையா? பவித்திர ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டி.
அவன் அவனுடைய இலக்கத்துக்கு தான் அடிச்சு நிலைக்காலில் பூசு, உன் பாவத்துக்கு பரிகாரம் சேர்த்து. தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு சிலுவையில முழு உலகத்துக்கும் என் பேரை சொல்லி ஜீவனை கொடுறாரு, பிதாவாகி இதை கொடுத்தாரு, நியாய விசாரணை முடிஞ்சு. உடனே பாருங்க 430 வருஷமா அந்த சங்காரத்துக்கு ஓடியே போட்டான். எகிப்தி சிறையில் ஒரு பொண்ணோடு வெளியே வந்து அந்த பார்வப்பா போயிட்டு வாங்கடா சாபிகளா, இதெல்லாம் நடக்கும். பிசாசு ஓடி பிடிச்சி சங்காரத்துக்கு ஓடிட்டான். இந்த நியாய விசாரணை செய்ய உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. இப்படி எல்லாம் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தெபோராலாக இருக்கும். இந்த தெபோரால் என்ன பண்ணலாம்? அக்காலத்தில் அபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். என்ன நியாய விசாரணை? தீர்க்கதரிசி அப்போ சில சுவிசேஷர் போதகர்கள் எல்லாம் பாவ நிவர்த்தி செய்ய தெரியுள்ளார். பாவ நிவர்த்தி இயேசு சரி இயேசு ரத்தம் என் பேர் சொல்லி, என் குடும்பத்தார் பிள்ளைங்க பேர் சொல்லி இந்த இயேசு சரி இயேசு ரத்தத்தை கொடுத்து தேவனத்தை கொடுக்கும்போது அங்கே நியாய விசாரணை பிசாசு ஓடிற ஒரு அற்புதத்தை நம்ம செஞ்சிடறோம். இதெல்லாம் செஞ்சாலும் பாருங்க இந்த யாரு தெபோரால். அப்போது படிங்க நியாயம் 5ஆம் அதிகாரம். தெபோரால் ஆகிய நான் எழுப்பும் பலவம் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் கிராமங்கள் பாயாய் கிடந்தன. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மனுஷங்க பாவ நிவர்த்தி பண்ணி பிசாசை துரைத்து இருவண்டும் குடும்பங்கள் பாயாதான் இருக்கும், கிராமங்கள் பாயாதான் இருக்கும், பட்டணங்கள் பாயாதான் இருக்கும். அவன் பாட்டுக்கு பாவம் ஜெயிச்சிட்டே தான் இருப்பான். ஏன்னா பாவத்தில் பிறந்திருக்கான், அவனால் சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒன்று பாவம் கண் லட்சம் தேவனுக்கு தான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பான். நீங்கள் அவனுக்கு நிகராக இயேசு ரத்தம் தேவன் தான் உங்களுக்கு ஒரு பாவ நிவர்த்தி செய்து தேவன் நியாய விசாரினாக்கா எங்கே பார்த்தாலும் பாய் ஆகிட்டே தான் இருக்கும். பிசாசு உள்ளே புகுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பான். சீரியஸான வேலையை நம்ம கொடுத்துக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசி நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஏன்னா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர்தான் எல்லாத்துக்கும் பரிகாரி. அப்போது இப்படி நீங்கள் செய்ய 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 தேவாவியார் ஊற்றப்பட ஜனங்களெல்லாம் விடுதலாக்கப்படுவார்கள். ஒரு மோசே, ஒரு ஆரோன் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய விசாரணை பஸ்காட் ரத்தத்தின் மூலமாக கானான் தேசக்கெல்லாம் போகிறாங்க. கடல் பாட்டு தானா வந்து எரிகோலாம் வீட்டுக்கு யோதானெல்லாம் போகுது. இங்கே ஒரு தெபோரால் பாராக்கு சேர்ந்துன்னா அப்புறம் இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விசாரணை எல்லாம் இயேசு தாங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம நியாய விசாரணை செய்யலாம். அதனால் அன்பானது உற்சாகங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்களாகிய நீங்கள் கிறிஸ்துவுக்காக வைராகியமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி. அப்போ தான் நியாய விசாரணை, பாவத்துக்கு நியாய விசாரணை. பசுத்தாவியாக உரிமையாக அந்த மனுஷனை போய் சந்திக்குது, அங்கே வழியை உண்டாக்குறோம். வேறு எதுவும் வேஸ்ட் விட்டுட்டு நீ எந்த முயற்சி பண்ணி நீ எத்தனை தப்பை கட்டினாலும் சரி, எத்தனை கட்ட பஞ்சாயத்து சரி, என்ன ஆலோசனை நிலவு மோசமாக தான் போயிட்டு இருக்கோம். ஏசு எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பேசுறது பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் ஓரளவு தான். போனதுக்கு ஏசு பட்டு நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய சாபம் கொண்டு வாங்க ஏசு கிட்ட. என்னையே நான் தருகிறேன் சுகந்த வாசனையா. தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த மனுஷன் பேரை சொல்லி, லேகியோன் பிசாசு பேரை சொல்லி, அந்த திமிர்வாதக்காரன் பேரை சொல்லி, அந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் பேரை சொல்லி, அது செத்துக்கும் ஒரு இடத்துல செத்த கூட்டான் லாசரு, அவன் பேர் சொல்லி என் ஜீவனே கொடுங்க. அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவன் செத்தவன் உயிரோடு கூட வரான். அல்லேலூயா. அங்கே போய் கட்ட பஞ்சாயத்தை வச்சு இருக்க முடியாது. தான் நியாய விசாரணை. அப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யம். நான் பாவம் செய்து தேவன் மகிமைட்டு போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு நான் விரோதியாக இருந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை காட்டிட்டு போகிறேன். பிசாசியம் வாய்க்கு வந்து சேதப்படுத்துகிறான், பல விதமான காரியங்களை செய்கிறான். அதுக்கு பரிகாரமா இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்புவது. இயேசு சார் இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த தெபோராலை போல நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அப்போ தெபோராலைக்கு நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன. அப்போ உங்கள் குடும்பங்கள், உங்கள் சமுதாயங்கள், நீங்கள் இருக்கிறீங்களா பாழாக கிடக்குதுனாக்கா பாவ நிவர்த்தி நியாய விசாரணை யாரும் சரியாக செய்யலை. என்ன நியாய விசாரணை? கட்ட பஞ்சாயத்து நியாய விசாரணை கிடையாது, கோர்ட்டு கேஸ் நியாய விசாரணை. கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காதுன்ற மாதிரி மனுஷன் பாவம் செஞ்சுக்கிறான். அதனால தான் உரிமையாக பலர் வாழ்க்கையில் பிரச்சனை. நல்லா இருக்கான்ப்பா, நல்லா இருக்கான், ஒரு தப்பும் செய்யலப்பா, இவனுக்காப்பா இப்படி நதிச்சு எப்பா பிறந்தது பாவத்தில் பிறந்திருக்கான்ப்பா, அவனுக்கு நியாயம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்தா தான் அவனுக்கு விடுதலை. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறாணிப்பா, என்ன சரி என்ன சொல்லுவேன், அப்புறாணிப்பா அவன் இவனுக்காப்பா இப்படி நடந்தது. ஆமாம்பா அவனுக்கு தான்ப்பா அப்படி நடக்குது. அவன் பொல்லாத பண்ணிப்பா, அவனுக்கு நடந்ததுனா கூட இவன் ஒரு அப்புறாணி தான்ப்பா. வேதெல்லாம் பிறக்கும்போது பாவத்தில் பிறந்திருக்கான்ப்பா, அதனால தான்ப்பா அவனுக்கும் பிசாசு போட்டு வாங்குறான். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே வந்தால் தான் பேட தொலையும். அதனால தான் அப்புறாணி கிப்ராணி எல்லாம் இங்கே கிடையாது. நியாய விசாரணை இல்லை. ஏசு ஏற்றுக்கிட்டியா? இந்த ஏசு சரி இயேசு தேவனை கொடுத்தியா? அதுக்கப்புறம் முழு உலகத்தை கொடுத்தியா? கிறிஸ்துக்குள்ளே வந்தியா?
தேவ நீதி உயிர்த்தது. இயேசு ஜீவ மார்க்கத்துக்குள்ள வந்தியா? அந்த பிதாவாகி தேவனுக்கு கொடுத்தியா? முழு உலகத்துக்கு கொடுத்தியா? அதுல நல்லா நிலைத்திருக்கிறியா? யூ ஆர் சக்சஸ் மேன். ஹல்லேலூயா. நீ வர வர விருத்தியாவாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. போய் நின்னா செங்கடல் தானா ஓய்விடும். யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ விழியும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் அவன் அப்ராணி எப்ராணி எல்லாம் கிடையாது. யாரும் ஒரு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளு தான் நியாய விசாரணை ஜமலமா. அதனால தெபோரால் ஆகிய நான் எழும்பும் வளவும். அதுக்காக படுத்துட்டு இருக்கக்கூடாது. படுத்துட்டு என்னது? மாம்ச சிந்தையில் இருக்குது. கவலைப்படுறது, துக்கப்படுறது. கவலைப்படாத. கவலைப்படுற நேரத்தில் பாவ நிமித்தி இயேசு சார் இயேசு என் குடும்பத்தார் எழுத அதை சொல்லி ஏதாவது அதை செஞ்சால் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். சோர்ந்து போனாவோ கவலைப்பட்டாவோ அதை 4 பேர்கிட்ட போய் சொன்னாலோ, குசலம் விசாரித்தாலோ, இல்லை கட்ட பஞ்சாயத்து வச்சாலோ, எந்த வச்சாலும் எதுவும் போகாது. அதனால் இயேசு சரீரம், இயேசு ரத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி அப்பத்தையும் திராட்சத்தையும் பானம் பண்ணி இருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. ஆமானுடைய சதி திட்டம் வாய்க்காது. அவன் செய்த தூக்குமரத்தில் அவனை பிசாசு அழிவு யோத குலத்தை காப்பாற்றலாம். எஸ் சார். அவன் எழும்பும் அளவும் என்ன பண்றா? செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? சும்மா போல திராட்சை சுமந்து கொண்டு போறா. செத்தால உயிரோடு இருந்தாளா? கிறிஸ்துவ சுமந்து கொண்டு போக நீங்க சாகவே மாட்டீங்க. அதனால எஸ் ராஜ்யத்தை என்ன பண்ணா? தைரியமா போறா. சிங்கம் மாதிரி விருந்திலே திராட்சை கிறிஸ்துவ ரத்தத்தை சுமந்து கொண்டு போங்க. நீங்க சாகவே மாட்டீர்கள். செத்து போன வாழ்வு கொடுப்பீர்கள். அதனால எஸ்தர் எழும்பும் அளவும், தெபோரால் எழும்பும் அளவும், மோசே எழும்பும் அளவும், பேதுரு எழும்பும், பவுல் எழும்பும் அளவும், எல்லாம் எழும்பும் அளவும் தான். பாழாக எழுப்பிட்டாக்க போதும். பிசாசு ஓடுகிறதை பார்க்கலாம், சாபம் மறைகிற தரித்திரம் நீக்கிறத பார்க்கலாம், எழுப்பில் வரதை பார்க்கலாம். அதில் எல்லா கத்துடைய பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே எழும்ப வேண்டும். தேவ நீதிட்டு உயிர்த்தல், பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன். இயேசு சரி இயேசு சாப்பிடவாக பாவ மன்னிப்பு வாக்கு தத்தங்கள், எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள், எல்லா ஜீவரத்னம், ஜீவவானு, ஜீவ சரீரம், எல்லா ஆதியாவிலும் இயேசு சாமண்ட ஜீவ வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை ஆவியின்படி ஏற்றின்படி கொடுக்க ஆவியானவரான தேவதூர் கண்டிப்பாக வருவார்கள். அல்லேலூயா. தேவன் தம்மைத்தான் மறுதளிக்க மாட்டார். ஆனால் சும்மா வந்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் பயந்தாதுன்னா மாம்ச சிந்தையிலிருந்தாக்கா பாழாதான். கிராமங்கள் பாழார், குடும்பங்கள் பாழாருக்கும், சமுதாயங்கள் பாழாருக்கும். பிசாசு உள்ள பூந்து எல்லா வேலையும் செய்வான். பசுத்திருந்தாவே தரிவான நாளிலே கத்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்து கத்தாவே. ஆளுடைய தெபோராலாகிய நான் எழும்பு பலவும், கிராமங்கள் பாழாய் போயின. தெபோராலாகிய நான் தாயாக எழும்பு பலவும். அவள் நியாயம் விசாரித்தாளாம். இஸ்ரவேலை என்ன நியாயம் விசாரிக்க போறா? பஸ் காட்டு ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் போஷணும். அப்போதான் தேவ ஆவியார் இறங்குவார். சங்காரத்தை ஓடுவான். அல்லேலூயா. பாவம் செய்து தேவ போய் கத்திர பொல்லாப்பு செய்தாங்க. அங்கே சிஸ்ரா என்கிற ராஜா வந்து கொடுமையாக வேலை வாங்குறான். அதனால நாமெல்லாம் நியாயம் விசாரிக்கிறவர்களா இருக்கணும். சோத்திரம். என்ன நியாயம்? இயேசு கல்வாசியில் எதுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். தேவ நீதிட்டு உயிர்த்தல். தேவனுக்கு தனக்கு உலகத்தை நான் கொடுக்க போகிறேன். பகையோ கசப்போ வெறுப்போ இல்லை, கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுக்க போகிறேன். தேவனுக்கு மாம்சமானியாக கொடுக்க போகிறேன். நியாய விசாரணை தேவாய் வந்தது. சத்துருக்கள் சிறுநடிக்கோ தேவாய் ஊற்றப்பட்டது. சோத்திரம். ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு ஒளியாக உப்பாக இருக்க வேண்டிய கர்த்தாவே. எந்த மனுஷனையாக கொடுவா? சோத்திரம். இயேசு ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறோம் சொல்லப்படுது. அவனுக்கு பரிகாரம் இயேசு ரத்தம். ஆண்டவரே, தேவன் தனக்கு உலகம் கொடுக்க பசுத்தாவியர் எனக்கு கிராமங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட, குடும்பங்கள், பட்டணங்கள், தேசங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. தெபோராலை போல எழும்பு. சோத்திரம். எழுந்து தெபோராலை போல எழும்பு. கர்த்தருடைய நியாய விசாரணை நடப்பி பிசாசு ஓடுவதை பார்ப்பா. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவ நீதிட்டு உயிர்த்தது. என் குடும்பத்தார், கணவனார், பிள்ளைகள் பேரை சொல்லி சுகந்தவாச தேவன் தன் உனக்கு கொடுக்கிற பிசாசு ஓடு. பசுத்தா தேவாவி இறங்கையா. சோத்ரா. பசுத்தா பிசாசு ஓடு. சிலரடி இயேசு நாமத்தில். இயேசு எங்கும் சுற்றிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவும் தன் ஜீவனையே கொடுத்தார். நல்ல மேய்ப்ப தன் நாடுகள் ஜீவனையே கொடுத்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வெளியிலாக்கியிருந்தார். தெபோராலை போல, சோத்திரம். எஸ்தரை போல, சோத்திரம். மோசேயை போல, இயேசுவை போல, பவுலை போல கர்த்தாவே நாங்கள் எழுப்பி ஜனங்களை விடுதலையாக்க அநேக ஆசுவாச நித்திய நடத்த வழிநடத்தும் பெரிய காரியம் செய்யும். இயேசுநாத் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோட தொடர்பு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் மதுரைப்பட்டில் நியூ ஃபோகர் ஏஜி தலைமை போதும் அப்போஸ்தலமான ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஜே.ஒய் அவர்களுக்கு உதவி ஊழியக்கான தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிய இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.